அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் 7th ஸ்டாண்டர்ட் சம் பார்க்க போகிறோம். நம்ம வரிசை ரேஷியோ சம்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது நேர்விகிதம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.1 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதேபோல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கின்றது. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது பென்சில்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். எனவே இது நேர்விகிதம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நல்லா புரிஞ்சுக்கங்க. எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது ஒய்யின் மதிப்பும் அதிகரித்தால் அது நேர்விகிதம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதன்படி இந்த கணக்கு இப்போ நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் எண்ணிக்கை பை பென்சில்களின் எண்ணிக்கை. குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை? இங்கே 6 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் கொடுக்குறாங்க? 24 பென்சில்கள் கொடுக்கின்றனர். 6 குழந்தைகளுக்கு 24 பென்சில்கள் கொடுக்கின்றனர். அதே போல் எத்தனை குழந்தை கேட்டிருக்காங்க? 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் வேணும், தேவைப்படும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நல்லா பாருங்கள், 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில்கள் தேவைப்படும். நம்ம இங்கே பென்சில் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை என்னென்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? சரி பாருங்கள், இங்கே நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க வேணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை சமக்குறிக்கு வலதுபுறம் இருந்து இடதுபுறம் கொண்டு போகிறோம். அப்போ 6/24 இங்கே டிவைடாக இருக்கிற எக்ஸு சமக்குறிக்கு இடதுபுறம் வரும்போது எங்கே வரும்? மேலே வரும், தொகுதியில் வரும். அப்போ 6x டிவைடட் பை 24 = 18. சரி, ஓகே. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் சமக்குறிக்கு இடதுபுறம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் சமக்குறிக்கு வலதுபுறம் கொண்டு போகிறோம். அப்போ கொண்டு போகும்போது இங்கே கீழே இருக்கிற 24 மேலே வரும், மேலே இருக்கிற 6 கீழே வந்துடும். அப்போ 18 × 24 டிவைடட் பை 6. இது 6ஆம் வாய்ப்பாடு வச்சா 1 6 3 18 கிடைக்கும். அந்த 3 24 நம்ம பெருக்கினா நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடைச்சிருது. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கும் நமக்கு? இது சால்வ் பண்ணி பாருங்கள். 72 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 6 குழந்தைகளுக்கு 24 பென்சில் கொடுத்தா 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் கொடுக்கணும்? 72 பென்சில் கொடுக்க வேண்டும். அப்போ பாருங்கள், குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது பென்சில்களின் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருச்சு. அப்போ இது என்ன? டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர் விகிதம். நன்றி. இந்த மாதிரி எக்ஸாமில் வரும், கவனமாக போடுங்க. நன்றி.